தமிழ் கலாச்சாரத்தின் மீது இந்த தமிழ் மண் இவ்வளவு நாள் கட்டி காத்துட்டு இருக்கிற சில பெருமைக்குரிய விஷயங்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இருக்கிறனால தான் எரிச்சல் வந்திருக்குன்னு சொல்கிறேன். அந்த எரிச்சல் வரணும், ஒவ்வொரு பெண்களுக்கும் வரணும். நான் திருமணம் ஆன பெண்கள்னு சொன்னேன். வயசுக்கு வந்த ஒவ்வொரு பொண்ணும் அதை பற்றி யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு நீங்கள் ஒரு வீட்டில் போய் வாழ போகிறீங்க, அதெல்லாம் ஒருத்தர் இல்லைன்னு உங்கள் புருஷங்காரனோ உங்கள் மாமியாரோ மாமனாரோ சொன்னால் ஏற்றுப்பீங்களா? உங்கள் அப்பா அம்மா மனசு என்ன பாடுபடும்? அது கெட்ட நேரமோ இல்லை விஜயை பற்றின இன்னொரு பக்கத்தை புரிஞ்சு கொள்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆன நல்ல நேரமோ தெரியாது. விஜய் அப்படி பயன்படுத்திய வார்த்தையும் அந்த வெளிப்படுத்திய காட்சிகளும் துரதிர்ஷ்டவசமானதுன்னு நான் சொல்லுவேன். தவிர்த்திருக்கணும். அவர் வளருகிற ஒரு தலைவருக்கு இது நல்லதில்லை. அவர் ஒரு விவகாரத்தை பண்ணிட்டு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், அதெல்லாம் அவருடைய தனி மனித உரிமை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் கவனிப்பாங்கங்கிற அந்த ஒரு தார்மீக பயம் ஒருத்தருக்கும் இருக்கணும். அரசியலில் ஈடுபடுகிறவர்களுக்கு எந்த மக்களை நீங்கள் ஆள விரும்புகிறீர்களோ, ஆள நினைக்கிறீர்களோ, அந்த மக்கள் நம்மளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறாங்க, தொடர்ந்து கவனிப்பாங்கங்கிற பயம் ஒரு ஆளுக்கு இருக்கணும். இல்லாட்டி அந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டியது மக்களுடைய கடமை நேரம் வர்ற போது.